அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் ஒன்றையிட்டிருக்கிறார். மாவட்டந்தோறும் போதை மீட்பு சிகிச்சை மையம் உருவாக்கப்படும் என்ற தகவலை அவர் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், சட்டப்பேரவையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்? குறிப்பாக மாவட்டந்தோறும் போதை மீட்பு சிகிச்சை மையம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய விவரங்கள் என்ன? திலகவதி, சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மருத்துவத்துறை சார்பான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதில் மானிய கோரிக்கையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிக்கும் பொழுது பதிலுரையில் அவர் பேசியிருக்கிறார். இதில் குறிப்பாக சில முக்கியமான அறிவிப்புகள், கிட்டத்தட்ட மருத்துவத்துறைக்கு மட்டும் 110 அறிவிப்புகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு செய்திருக்கிறார். இதில் மாவட்டம் தோறும் போதை மீட்பு சிகிச்சை மையம் உருவாக்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கும் என தெரிவித்திருக்கிறார். மருத்துவத்துறை ஏற்கனவே அதற்கான கண்காணிப்பு பணி நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மாவட்டம் தோறும் போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துவதற்காக 100 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாக்கப்படுவதற்கான நடவடிக்கையும், மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக வாகன வசதி ஏற்படுத்தப்படும், இருசக்கர வாகன வசதி போன்ற நடவடிக்கைகள் தனியாக மருத்துவத்துறை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புற்றுநோயை கண்டறிவதற்கான பரிசோதனை மையம் 27 கோடி ரூபாய் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையும், அதே போன்று ஆராய்ச்சி மையங்கள் தமிழகத்தில் 6 மண்டலங்களாக பிரித்து ஆராய்ச்சி மையங்கள் மருத்துவத்துறைக்காக உருவாக்குவதற்கான நடவடிக்கை 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கார். அதே போன்று குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை அரசு மருத்துவமனையில் மருத்துவத்தில் இருக்கும்போது கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கார். தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மருத்துவத்துறை சார்பாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கையும், குறிப்பாக மாவட்ட அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதில் 25 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவிப்புகள் உள்ளிட்டவைகளை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 110 அறிவிப்புகள் செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் மருத்துவ கல்லூரியை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதன் மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று நடைபெற்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் இந்த புதிய அறிவிப்புகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டிருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.